Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2019ல வெளியான Zombie for Saleனு ஒரு சூப்பரான பங்கமான காமெடி ஜாம்பி படத்தோட முழுக்கதை விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ஜாம்பி படங்கள்ல அப்பாவியான மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஜாம்பிய ஒரு குடும்பமே வச்சு செய்துங்க. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, தென்கொரியால சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு மனுஷங்க மேல சட்டவிரோதமா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஆராய்ச்சி பண்ணுது. ஆனா இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அந்த கம்பெனியை ஒட்டுமொத்தமா மூடிட்டாங்க. கூடவே ஆராய்ச்சியால இறந்து போன மனுஷங்க உடல் இருக்கும் இல்லையா, அதையும் குழிய தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, திடீர்னு புதைச்சு வச்ச ஒருத்தனுக்கு உயிர் கிடைக்குது. அவன் ஒரு ஜாம்பியா மாதிரி ஊரை ஏமாத்தி பிழைக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த முட்டாள் ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஜாம்பி எவ்வளவு பாடுபடுது. இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா காமெடியோட சொல்லக்கூடியதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? சுமையும் தாங்கும் உதயும் கொடுக்கும், அது என்ன பார்க்கலாம். எத்தனை பேர் சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. தென்கொரியாவை சேர்ந்த ஒரு ரிசர்ச் கம்பெனி சர்க்கரை நோய்க்கு மருந்த கண்டுபிடிக்கிறேன்னு சட்டவிரோதமா மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களா. இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததால ஒட்டுமொத்தமா அந்த ரிசர்ச் கம்பெனியவும் அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சிருந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இறந்து போன உடல்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குழிய தோண்டி அதை மொத்தமா மண்ணுக்கடியில புதைச்சிட்டாங்களாம். இத நியூஸ்ல சொல்லக்கூடிய இதே டைம்ல அந்த ஆராய்ச்சி குழுவை சேர்ந்தவங்க ஒரு சில மக்களை மண்ணுக்கடியில புதைச்சிருப்பாங்கல்ல, இப்ப அதுல ஒருத்தன் மண்ணை தோண்டிக்கிட்டு பொசுக்குன்னு வெளியில வரான். ஆராய்ச்சியோட பின்விளைவா பையன் ஒரு ஜாம்பியா மாறிட்டான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைபிள்ல தான் நம்ம கதையோட ஹீரோ. இங்க கட் பண்ணா ஒரு சின்ன பாலத்தை காட்டுறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே டைம்ல ஒரு கார் படு வேகமா வந்துட்டு இருக்கு. தரையில கொட்டி கிடக்குற ஆணிகளை பார்க்காம பைபிள்ல வண்டியை டைரக்டா அதுல ஏத்திட்டான். அப்புறம் என்ன, வண்டி பஞ்சர் ஆயிட்டு கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருக்க பாலத்திலேயே இடிச்ச மாதிரி நிக்குது. வண்டி இடிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஆனா பாருங்க, அந்த இடத்துக்கு ஒரு டோ பண்ணக்கூடிய வண்டி வருது. ட்ரக்கை விட்டு இறங்கினாலும் முதல்ல வண்டியை செக் பண்ணிட்டு ஒரு ரோப்ல அந்த காரை தான் வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டான். நேரா வண்டிக்குள்ள இருக்க ஓனர் கிட்ட வந்தவன் பேசவே இல்ல. படக்குன்னு கதவை திறக்க ட்ரை பண்ணுவான். இந்த டைம்ல குல்லாவை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் கதவை திறக்க வந்தா எப்படி இருக்கும்? காரோட ஓனருக்கு பயம் தாங்கல. இந்த பாரு, நான் திறக்க மாட்டேன். யாரியா நீ? ஐயோ சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. பக்கத்துல என்னோட மெக்கானிக் ஷாப் இருக்கு. நல்ல வேலை நான் இந்த வழியா போனதால உங்க வண்டியை பார்த்தேன். இந்த பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பக்கத்துல என்னோட கடை இருக்கு. நைட்டு கடையிலேயே ஓய்விடுங்க. காலையில விடிஞ்சதுமே வண்டியை நான் ரெடி பண்ணி பக்காவா கொடுக்குறேன். வேற வழி இல்லாம ஓனரும் பொண்டாட்டியும் சரி சம்மதிக்கிறாங்க. இப்ப ட்ரக் அந்த இடத்தை விட்டு போகக்கூடிய அதே டைம்ல இப்ப நம்ம ஜாம்பி ஹீரோ இருக்கா இல்லையா, இப்ப அவன் ட்ரக் போகக்கூடிய அதே ரோட்டை பாக்குற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில விடியுது. வண்டியை ஜம்முன்னு சரி பண்ணி வண்டிக்கான பில்ல கொடுக்கும் போது ஓனர் பயலுக்கு தூக்கி வாரி போடுது. யோ, என்ன இவ்வளவு பில்லு போட்டிருக்க? ஆமா சார், பக்கத்துல எந்த ஒரு கடையும் கிடையாது. நாங்க வெளியில இருந்து ஜாமான வாங்கிட்டு வரணும்ல. அதுவும் இல்லாம வண்டிக்கு மாட்டிருக்க எல்லா பொருளுமே ஒரிஜினல் தான். இல்ல, இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க. ஐயோ சார், இதெல்லாம் என்கிட்ட பேச முடியாது. என் பொண்டாடி சொன்னாக்கா பின்னாடி நிக்கிறா, அவகிட்ட பேசிக்கோங்க. திரும்பி பார்த்தா அந்த அம்மா முறைச்சபடியே நிக்குது. சரி, கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? சார், கார்டுலாம் செட் ஆகாத, நீங்க பணமா கொடுங்க. அட என்னமா உங்களோட பஞ்சாயத்தா போச்ச? செல்லம், உங்ககிட்ட கேஷ் இருக்கா? ஒரு 12,000 கொடு. நம்ம மெக்கானிக் பயலுக்கு சம கோபம். யோ, பில்லு 40,000, 12,000 கொடுக்குறேங்கிற? இப்ப இவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சதுமே சடனா அங்க இருக்க பண்ண வீட்டுக்குள்ள இருந்த நம்ம கதையோட ஹீரோயின் வெளியில வராங்க. இவ இந்த மெக்கானிக் பயலோட தங்கச்சி. கையில மண்வெட்டியவும் இறந்து போன ஒரு முயலையும் பேக்ல வச்சிருப்பா. ஆக்சுவலா அண்ணங்காரனுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அந்த ஓனருக்கு தெரியாது இல்லையா? சோ அவனை பயமுறுத்துறதுக்காக, அடி பாவி, என்ன மறுபடியும் இன்னொருத்தனை கொண்டுட்டியா? சரி சரி, தலைய பத்திரமா காட்டுக்குள்ள போய் புதைச்சிரு. ஓனர் பையனுக்கு இதை கேட்டா எப்படி இருக்கும்? ஆத்தாடி, இவங்க சரியான கொலகார குடும்பமா இருப்பாங்க போல. உன் சங்காத்தமே வேணாம், இந்த பணத்தை புடின்னு 40,000 கொடுத்துட்டு ஓடியே போயிடுவானுங்க. இப்ப உள்ள வந்த பொண்டாட்டியும் சந்தோஷத்துல பணத்தை எண்ணி பக்கத்துல இருக்க கல்லாக்குள்ள வைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா பாவம், ஒரு சில காரணங்களால அந்த பங்க மொத்தமா மூடிட்டாங்க. வருமானத்துக்குன்னு எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனாலதான் நைட் நேரத்துல வேணும்னே இந்த பைத்தியக்காரனுங்க ஆணியை கொட்டி வைப்பானுங்க. அது தெரியாம யாராவது வண்டியை பஞ்சர் ஆகிட்டா அவங்களை ஏமாத்தி எக்கச்சக்கமான பில்ல போட்டு இந்த மாதிரி பணத்தை ஏமாத்தி வாங்கிடுவானுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவனுங்க ஃபேமிலியே ஒரு திருட்டு கும்பல். அதே டைம்ல கரெக்டா அங்க வந்த அண்ணங்கார பொண்டாட்டி உள்ள வச்ச பணத்தை லைட்டா புருஷன் எட்டி பார்த்ததும் போதும், யோ நார போயல, தப்பி தவறி இதுல இருக்க ₹1 குறைஞ்சது உன் சங்க கடிச்சு துப்பிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியாவும் இருக்காங்க. அடுத்து ஜாம்பியான ஹீரோ காட்டை விட்டு ஒரு வழியா ரோட்டுக்கு வந்துட்டான். ஒரு பெரிய வயல்வெளியை கடந்து போகும்போது வழியில ஒரு 2 அம்மா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவன் தான் ஜாம்பியாச்சே, சரி கடிக்கலாமேன்னு கையை நீட்டினபடி
சிரிச்சபடியே பக்கத்துல போவான். அந்த அம்மா பாருங்க, தம்பி அங்கிட்டு போய் விளையாடுப்பான்னு இவனை துளி கூட மதிக்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்ப டக்குன்னு ஒரு கல் இவன் மண்டையில அடிக்குது. திரும்பி பார்த்தா ஒரு 3 குட்டி பசங்க. ஹீரோ ஒரு ஜாம்பிங்கிற விஷயம் தெரியாம இந்த ஆளு ஏதோ ஒரு பைத்தியம் போலன்னு அவன் கூட சுத்தி முத்தி விளையாடிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள ஓடி போயிடுவாங்க. இப்ப குழந்தைகளை துரத்தி வந்த நம்மால வழியில ஏதோ ஜிம்முக்கு போன மாதிரி ஒரு முரட்டு நாயை கவனிக்கிறான். அந்த நாய் இவனை பார்த்து உரும இவன் பதிலுக்கு உருன்னு கத்துவான் பாருங்க. நாய்க்கு வெறி பிடிச்சிரும். வக்காளி ஏங்கிட்டியா போட்டிக்கு வரியா, இன்னைக்கு அந்தரங்க பாகத்தை கவி தூக்குறேன் பாருன்னு வந்த வழியாவே ஹீரோவை துரத்தி ஓடிட்டு இருக்கு. கட் பண்ணா சீன் அப்படியே இந்த ஊருக்குள்ளேயே வயசான கும்பல் இருப்பாங்க இல்லையா, அந்த பைபிளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல இந்த பச்சை சொக்கா மாட்டிருக்காரு இல்லையா, இவரு தான் நம்ம ஹீரோனோட அப்பா. ஜாலியா கேம் விளையாடக்கூடிய அதே டைம்ல ஒரு அங்கிள் உள்ள வராரு. டே நண்பர்களா, பாத்தீங்களாடா ஒரு வழியா எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியா, யாரா அந்த பொண்ணு, போட்டோவை காட்டு. ஆஹா பொண்ணு அம்சமா இருக்காளே, ஏய் எப்படா நீ வயசு புள்ளைய பிடிச்ச. எல்லா அண்ணனோட அழகுல மயங்கிறது தான். உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு கோவம் தாங்கல. கட்டையில போற வயசுல உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் திட்டிட்டு நம்மால வேகமா வெளியில ஓடி வரும்போது பக்கத்துல இருக்க கழிவறைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆஹா அப்படின்னா ஏதோ ஒரு நாய் தான் உள்ள புந்துருச்சு போலன்னு அதை விரட்டலாம்னு கையில கம்பெடுத்துக்கிட்டு நம்மால உள்ள போறாரு. ஆனா கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள இருக்கக்கூடியது நாய் இல்ல, நம்ம கதையோட ஹீரோ. இலை யாரா தம்பினி, எப்படா உள்ள வந்த, முதல்ல வெளியில போடா. பதிலே பேசாம பொறுமையா திரும்பிடவன் நைனாவை பார்த்து உருன்னு சத்தம் போடுவான். ஏண்டா டேய் பண்றதையும் பண்ணிட்டு என்ன உரிமை மிரட்ட பாக்குறியான்னு தொடப்பக்கட்டைய வச்சு மண்டைக்கு மேலேயே நலங்கு வைக்கிறாரு. அவன் சும்மா இருப்பானா, ஒரு லிமிட்டுக்கு மேல கடுப்பாயிட்டு பாஞ்சு வந்து நைனாவோட தலையை கவிட்டான். ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்த மத்த தாத்தாக்கள் எல்லாம் வரதுக்குள்ளேயே நம்மால டாட்டா காட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இன்னொரு பக்கத்துல இறந்து போன முயல் குட்டிய காட்டுக்குள்ள புதைச்ச ஹீரோயின் திரும்ப அங்கிருந்து வீட்டுக்கு போக நினைக்கும் போது சடனா அந்த ரோட் வழியா நம்ம ஹீரோ ஓடி வரான். வழியில ஹீரோனை பார்த்ததுமே எப்படியாச்சும் கடிச்சு சாப்பிடலான்னு ரொம்ப கிட்ட வந்துருவாங்க. ஆனா ஹீரோயின் துளி கூட பயப்படல. அந்தரங்க பாகத்துல ஓங்கி ஒரு எத்து, ஒரு பக்கத்துல பயங்கரமான வலி வேதனை. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவை முன்னாடி சீன்ல துரத்தி வந்த நாய் இருக்குல்ல, அது இங்க வரைக்கும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே நாய்க்கு பயந்து அங்கிருந்து ஓடுவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில வெளியூர்ல வேலைக்காக போன நம்ம ஹீரோனோட 2வது அண்ணன், அவன் இப்ப கோட்டு சுற்றுலா மாடிக்கிட்டு டிப் டாப்பா ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான். உண்மையை சொல்லப்போனா இவங்க இருக்கக்கூடியது ஒரு கிராமம், சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. அதனால பெருசா பேருந்து வசதிகள் கூட கிடையாது. இவனை ஷார்ட்டா கோளாறுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவன் வீட்டை நோக்கி போகக்கூடிய அதே டைம்ல பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வெளியில ஓடி வரா. அடடா அண்ணனை பார்க்க இம்புட்டு ஆசையா வரியாமா, வாடி தங்கோன்னு கட்டி பிடிக்கலான்னு கைய நீட்டினா அவ பெருசா கூட கண்டுக்காம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஹீரோ துரத்தி வரான். ஆஹா அப்படின்னா நம்ம தங்கச்சி எவனோ ஒருத்தன் கற்பழிக்க ஓடி வரான் போல, கையில வெப்பன்ஸ் இருந்தா நம்மளையும் போட்டு தள்ளிடுவான்னு ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து ஓடுவான். ஆனா பாவம் தடுமாறி நம்மால கீழே விழுந்துட்டா. உடனே இதான் சாக்கன ஆசையோட ஹீரோவும் ஹீரோனை கடிக்கலாமேன்னு ஓடி வருவான். அப்ப கரெக்டா அண்ணங்காரன் ட்ரக்க ஓட்டிட்டு வந்து டப்புன்னு ஹீரோவுக்கு ராட்டி மெயின் ரோட விட்டு நம்மால பறந்து போய் தொப்புன்னு அங்க இருக்க பள்ளத்துல விழுவான். ஐயோ நான் ஒரு ஆளை இடிச்சு கொண்டுட்டேனா, போச்சு என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ணா அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ பாரு அவன் உடம்பு லைட்டா அசையுது. ஆடா ஆமா சமாளிக்கணுமே. தம்பி நான் வேணும்லாம் அடிக்கல, பிரேக் பிடிக்கலையா அதனாலதான் இடிச்சிருச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகல, நான் முதல்ல பிரேக்க போய் செக் பண்றேன்ப்பா. இந்த மாதிரி முட்டா பயிலுங்க ஏதேதோ பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா ஜாம்பியான ஹீரோவுக்கு காயம் படதால ஆள விடுறா சாமின்னு கையா முயன்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அண்ணங்காரனுக்கு பயம் போகல. எப்பா கார்ல அடிபட்டு ஓடனால அவன் என் முகத்தை நல்லா பாத்துட்டான், போலீஸ் கிட்ட என்ன கோத்து விட்டுருவானோ, இப்ப எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற, கார்ல அடி வாங்கினாலும் அவன் தான் சாகல, என்னமோ நீ மட்டும் தான் ஊருக்குள்ள டோவிங் ட்ரக்க வச்சிருக்க மாதிரி சொல்ற. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வெளியில சைரன் சவுண்ட் கேக்குது. போச்சு போலீஸ் தான் வந்துட்டாங்க போலன்னு பயத்தோடயே வெளியில வரும்போது வந்தது போலீஸ் ஜீப் கிடையாது, ஒரு ஆம்புலன்ஸ். அதுக்குள்ள இருந்து நைனா இறங்குறாரு. யோ என்னையா தலையில கட்டு, அட ஏண்டாமோட ஒரு பைத்தியக்காரன் என் மண்டையோட கவிட்டு ஓடி போயிட்டான்டா, அவன் மட்டும் திரும்ப கிடைச்சான் வை, அவன் கழுத்தை கவாம விட மாட்டேன்னு தன்னோட கேம்பர் வேனுக்குள்ள போயிடுவாரு. சரி ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா இன்னும் அவட நாய் துரத்துக்கிட்டே இருக்கு. அங்க எங்கன்னு ஊருக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கான். நேரம் போக நைட் ஆகுது. கேம்பர் வேனுக்குள்ள உட்கார்ந்து இருக்க தாத்தாவும் இறந்து போன தான் மனைவி போட்டோவை பார்த்த. செல்லம் கவலைப்படாத, நீ எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம், ஆனா உனக்கு ஹவாய் போகணுங்கிற ஆசை இருந்ததல்ல, கண்டிப்பா உனக்காக நான் அதை நிறைவேற்றுவேன். இப்படி பேசிட்டு இருக்கும்போது தாத்தாவுக்கு பயங்கரமா வேர்க்குது. என்ன அது இது, வெயில் காலம் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்னமா இந்த மாதிரி வேகுது. சரின்னு பக்கத்துல இருக்க ஃபேன் கிட்ட வந்து நிப்பாரு. ஆனா பாருங்க அப்பவுமே அவரோட வேர்வை மட்டும் நிக்கவே இல்ல, பொதன்னு ஏதோ தண்ணி மாதிரி ஊத்திட்டு இருக்கு. இது கடையில தம்பிக்கார செல்போனுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது கடையில ஹீரோயின் வெளியில இருக்க ஒரு காருக்குள்ள உட்காந்துருப்பா. லாக்கெட்ல தான் அம்மாவோட போட்டோ இருக்கும். சோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சடனா அங்க இருக்க பண்ணை வீட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஆஹா ஏதோ ஒரு திருட வந்துட்டான் போலன்னு. ஏலை யாரா என்ற வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சது, கம்முனாட்டி வெளியே வாங்கடா. இவ கத்துற சவுண்ட கேட்டு பின்னாடி வந்த தாத்தா லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் மூலையில உட்காந்து முட்டைகோசை குறிச்சிட்டு இருக்கான். ஆஹா இந்த பையன் எங்கேயும் விட்டானா, எவா என் மண்டையில கடிச்சான்னு சொன்னல அந்த பொறுகி பையன் இவன் தாமா. தாத்தா
ஆகட்டும் நீ மண்வெட்டியை கொடு, அவன் மண்டை எனக்கு ரெண்டா பழக்கிறேன் பாரு. தாத்தாவை பார்த்து ஹீரோவும் கத்திக்கிட்டு ஓடி வரான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்த ஹீரோயினும் அங்க இருக்க மத்தாளுங்க கிட்ட பண்ண வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்ணுவா. சரி இப்ப தனியா மாட்ட தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா மண்வெட்டியை வச்சு அவன் மண்டையிலேயே டம்மு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்ல போல. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த அண்ணங்காரன் அடங்கொப்பா மோன யாரா நீ என் அப்பா மேலேயே கைய வச்சுட்டியான்னு குடுகுடுன்னு ஓடி வந்தவன் எட்டி ஹீரோவுக்கு உருவாத பக்கத்துல இருக்க கூர்மையான ஒரு கம்பியில உடம்பு குத்திக்குச்சு. ஆடா பாவி, என்னடா அந்த பயல கொன்னுட்ட? எப்பா என்ன அப்படியே பிளேட்டை ஏன் பக்கமா திருப்புற? உனக்கு உதவி பண்ணதையா நான் இங்க வந்தேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போது இறந்து போனதா நினைச்ச ஹீரோவுக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு. குத்தி இருந்த கம்பியை விட்டு ரொம்ப அசால்ட்டா பையன் வெளியில வந்துட்டான். உடனே பயந்து போன மொத்த பேரும் அங்க இருக்க கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. உடனே ஹீரோயினும் அப்பா இவன் தான்ப்பா காலையில என்ன துரத்தி வந்தான். எது இவனா? என்னமா சொல்ற? காலையில இவன் தான் என் தலையவும் கடிச்சு வச்சான். இது கடையில அண்ணங்கார உள்ள பூந்து அப்பா நான் கூட அவன வண்டியை வச்சு இடிச்சிட்டப்பா. ஓ அப்படின்னா நம்ம பண்ண எல்லாத்துக்கும் பழி வாங்கறதுக்காக தான் இந்த பயபுல வந்திருப்பானோ. இப்ப இவங்க பேசின எதையுமே தம்பிக்காரன் பெருசா கண்டுக்கல. ஹீரோவை கவனிக்கும் போது அவன் உடம்புல கம்பி குத்துனதால காயம் ஏற்பட்டிருக்கும்ல. இப்ப அதுக்குள்ள விரல விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தம்பிக்காரனுக்கு டக்குனு ஒரு ஐடியா. எப்பா ஏன் கூட வாங்கப்பா, இவன் யாரு என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பார்த்தா செல்போன்ல ட்ரெயின் டு புசான் படம் இருக்கு இல்லையா, அத போட்டு காட்டிட்டு இருக்கான். நாம நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ஒரு ஜாம்பியா இருக்கணும். அவனை யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க. இதை கேட்டதும் போதும் அங்க இருக்க நைனாவை விட்டு அலைக்க 4 பேர் விலகுறானுங்க. ஏன் தம்பி என்னாச்சு? எதுக்காக எங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனீங்க? அப்ப இந்த அண்ணங்காரன் பொண்டாட்டிய பாருங்க, மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு பெரிய தட்டை எடுத்து மண்டையில உரட்டி பாவம் இருந்தாலும் அங்கேயே மயங்க அவரை அலேக்கா தூக்கிட்டு வந்து அவரோட கேம்பர் வேனுக்குள்ள லாக் பண்ணிட்டானுங்க. ஒரு பக்கத்துல தம்பிக்காரன் ஜாம்பிகளை பத்தி நெட்ல செக் பண்ணுவான். அதுங்க எப்படி அட்டாக் பண்ணும், அதோட தாக்கத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒன் பை ஒன்னா ஒரு நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில அண்ணங்காரன் பொண்டாட்டி அப்புறம் ஹீரோயின் இந்த 3 பேருமே சாப்பிட உட்காருவாங்க. கடுப்பான அண்ணங்காரன் ஏடி நம்ம அப்பா உயிர் பழப்பாரா ஜாம்பியா மாறி போயிடுவாரான்னு எதுவும் புரியாம நானே பயத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆனா உங்களுக்கு சாப்பாடு தேவையா? எனக்கு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம். ஆனா நிஜமாதான் சொல்றியா? உனக்கு சாப்பாடு வேணாமா? ஆமா ஆமா வேணாம். சரி நல்லதா போச்சு விடு, நானே இதை சாப்பிட்டுக்கிறேன். அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த தம்பிக்காரன் இந்த பாரு நான் நெட்ல இந்த ஜாம்பி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். முதல்ல ஒருத்தர் ஜாம்பியால கடிக்கப்பட்டா அவங்க உடம்பு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்கும். புசு புசுன்னு பம்பு செட்ல காத்தடிக்கிற மாதிரி மூச்சு வாங்குவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல அவங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சு ஜாம்பி வைரஸ் முழுக்க அவங்க உடம்ப தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். ஒருத்தரை கடிச்சு சாகடிக்கணுங்கிற வெறி மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். இவ சொல்ற எல்லாத்தையுமே கேம்பர் வேனுக்குள்ள இருக்க நைனாவும் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. சந்தேகத்துல அண்ணங்காரனும் ஏண்டா நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அப்பா ஜாம்பியா மாறிட்டா அவரை எப்படி காப்பாத்துறது? மன்னிச்சிருப்பா, அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. நம்ம அப்பாவை சாகடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. எது அப்பாவைய கொல்ல போறியா? நான் இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்னு அண்ணங்காரன் தம்பிக்காரனை பொழந்துகிட்டு இருக்கான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல கேம்பர் வேனுக்குள்ள அடைக்கப்பட்ட நைனா வண்டியோட மேல் பகுதியில ஒரு சின்ன ஓப்பன் இருக்குங்க. இப்ப அது வழியா ஏறி குதிச்சு நம்மால வெளியில வந்துட்டாப்ல. ஒரு வார்த்தை கூட பேசாம டைனிங் ஹால்ல வந்து உட்காருவாரு. மொத்த பேரோட முகத்திலையும் ஈ ஆடல. பயத்தோடைய அண்ணங்காரன் அப்பா நீங்க நல்லதா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? சரி பதிலாச்சு சொல்லுவாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலா லைட்டா தும்மல் வருதுன்னு மனுஷன் தலையை தான் தூக்குவாரு. ஐயோ அப்பா ஜாம்பியா மாறிட்டாருன்னு பின்பக்கத்துல இருந்து அடி அடி நடிச்சு நைனாவை அங்கேயே மயங்க வச்சுட்டான். அண்ணங்காரன் சும்மா இருப்பானா? தம்பிக்காரனை அடி அடி நடிச்சு இன்னொருக்க மட்டும் நீ வீட்டு பக்கம் வந்த நானே உன்னை கொன்றுவேன்னு விரட்டி விட்டுருவான். அடுத்த ஹீரோவை ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப அங்க வந்த ஹீரோனும் அவன் கையில முட்டைக்கோசை கொடுக்குறா. பரவாயில்லையே நீயும் அந்த முயல் மாதிரி முட்டைக்கோசு எல்லாம் சாப்பிடுற. சரி உனக்கு ஏதாவது பேர் இருக்கா? பதிலே வர மாட்டேங்குது. சரி நானே உனக்கு பேர் வைக்கிறேன்னு ஒரு சின்ன பேப்பர்ல ஹேங்கேன்னு எழுதி அவன் ட்ரெஸ்ஸோட ஒட்டி விட்டுட்டா. அதே டைம்ல உள்ள வந்த அண்ணன் பொண்டாட்டி பாப்பா நீ கொஞ்சம் வெளியில போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மறைச்சு கொண்டு வந்த ஒரு கட்டிங் பிளேட வெளியில எடுக்குது. கட் பண்ண அடுத்து நைனாவை காட்டுறாங்க. நல்ல வேலை அவர் இப்போ வரைக்கும் ஜாம்பியா மாறல, எப்பயும் போலதான் இருக்காரு. உடனே சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நண்பா என்னடா ஆச்சு உனக்கு? 2 நாள்ல நீ எப்படி இவ்வளவு இளமையான? பாருங்கடா ஓசில சரக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி கொடுக்குறேன். அதை விட்டுட்டு இளம கிளமணி என்கிட்ட போய் சொல்லாதீங்க. அட சத்தியமா தான்ப்பா சொல்றேன், நீயே கண்ணாடியில பாரு. தாத்தாவுக்கு ஒரு நிமிஷம் கண்ணாடியில தான் முகத்தை பார்த்ததுமே சமஷாக்கு. ரொம்பவே சுருங்கி போயிருந்த தோலெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இளமையாகிற மாதிரி தெரியுது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ தலையில கடிச்ச ஒரு தழும்பு இருந்திருக்கும் இல்லையா, அதை கூட காணும். உடனே இந்த இடத்த விட்ட சந்தோஷத்துல பண்ண வீட்டுக்கு வந்தவரு டே செல்லம் யாரா நீ பாத்தியா, நீ கடிச்சதால எனக்கு இளம வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால ஹவாய்க்கு போக முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு தலைவன் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுவாரு. இந்த விஷயத்த அங்க வந்த தம்பிக்காரன் பார்த்துட்டு அண்ணா கவனிச்சியா அப்பா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படுது, அதான் இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா டேய் அது டான்ஸ்டா, கொஞ்சம் விட்டா நீ அப்பா இது பண்ணாலுமே தப்பா தான் சொல்லுவ போலயே, ஓடுறா கம்னாட்டின்னு மறுபடியும் மண்டையில ஒரு அட்டி. அதுக்கப்புறமா நைனா வெளியில வருவாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு
தொட்ட அங்கிள், மச்சான் உனக்கு தெரியும்ல எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்டா, நீ குடிச்ச அந்த மருந்து என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் அதை குடிச்சு கொஞ்சம் இளமையா இருப்பல்ல. ஆக்சுவலா நைனாவுக்கு ஹவாய்க்கு போறதுக்கு நிறைய பணம் தேவை. உடனே அதை நினைச்சவரு, இந்த பாரு நான் உனக்கு என்ன மருந்துங்கிறத சொல்றேன், ஆனா ஒண்ணு அதுக்கு நீ எனக்கு பணம் கொடுத்தாகணும். சரி ஒரு 100 ரூபாய் கொடுக்கவா? 100 ரூபாய் தூக்கி குப்பையில போடுறா. சரி சரி கோச்சிக்காத மச்சான், நீ ஹவாய்க்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கணும்ல, அந்த பிளைட் டிக்கெட்டுக்கான பணத்தையே நான் கொடுக்குறேன் போதுமா? இந்த பாரு என்கிட்ட ஒரு அதிசய குழந்தை இருக்கான், அவன் என்ன ஒரு முறை கடிச்சான்டா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இளமையா மாறிட்டேன்னு உண்மை ஒன்னா அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயத்த இந்த தம்பிக்காரன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டான். ஆனா இது எதுவுமே தெரியாத நைனா நேரா கேம்பர் வேனுக்கு வந்தவரு ஹவாய்க்கு போறதுக்காக இப்பவே பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணுவாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா இந்த அங்கிள் இருக்கான் இல்லையா, அவன் எக்கச்சக்கமான வயசானவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் எல்லாரோட கையிலயும் பணம் இருக்கு. ஏப்பா இவான், உன் இளமையோட ரகசியத்தை இந்த அங்கிள் கிட்ட மட்டும் சொல்லிருக்க, எங்களுக்கும் சொல்லுப்பா, நான் உனக்கு அதுக்காக பணம் கொடுக்குறேன். சரி வந்த வரைக்கும் லாபம்னு மொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு பண்ண வீட்டுக்குள்ள வந்தா கட்டி வச்சிருந்த ஹீரோவை காணோம். நயனாவுக்கு ஒரு நிமிஷம் அல்லு விட்டுரும். இன்னொரு பக்கத்துல தம்பிக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவையும் கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். உடனே தான் கூட்டாளிக்கு கால் பண்ணவன், இந்த பாரு என்கிட்ட ஒரு பக்காவான சரக்கு மாட்டி இருக்கு, கிழவன் கூட வயசு பையன் மாதிரி சும்மா சுறுசுறுப்பாயிடுவான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி போலீஸ் கார் வருது. தம்பிக்காரன் பொறுமையா வண்டியை ஸ்டாப் பண்ண, சார் உங்க வண்டியை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நாங்க ஃபுல்லா செக் பண்ணணும்னு பின்னாடி இருக்க பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள முட்டைக்கோசோட நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். பயந்து போன தம்பிக்காரன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா போலீஸ்காரங்க அவனை கையங்களமா பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது, இந்த பாரியா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, தப்பி தவறி கூட அவன் வாயில இருக்க டேப்பை எடுக்காதீங்கன்னு சொல்லும் போதே போலீஸ்காரங்க டேப் எடுத்துருவாங்க. ஹீரோ ஜொல்லா ஊத்திட்டு இருக்கான். டே தம்பிக்காரா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அந்த குழந்தைக்கு பாடுறா எச்சு கூட முழுக்க தெரியல, இவனை போய் கடத்திருக்கியடா. எது இவன் குழந்தையா? யோ அவன் மனுஷனே கிடையாதுயா, ஜாம்பி. அதான் படத்துல வருமே, பரவாயில்லையா ட்ரெயின் டு புசான் படம் பார்த்திருக்க போலயே, நல்ல கதை விடுற. அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நைனா, ஹீரோயின், அப்புறம் இந்த அண்ணன் பொண்டாட்டின்னு 3 பேரும் வந்துட்டாங்க. தம்பிக்காரனை பாருங்க, யோ நைனா நல்ல வேலை வந்தையா, என்ன கூட்டிட்டு போயா. ஆனா இங்கதான் மொத்த ஃபேமிலியுமே ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறானுங்க. எப்பா அந்த கோட்டு போட்ட ஆளு எனக்கு யாருன்னே தெரியாது, தோ இங்க உட்கார்ந்துருக்கான குழந்தை பையன், இவன் தான் என் புள்ளன்னு ஹீரோவை மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு போறானுங்க. அன்னைக்கு நைட்டு நைனாவோட பேச்சை கேட்டு ஸ்டேஷன்ல இருந்த தம்பிக்காரனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரும் தான் கூட்டாளிகளை இளமையாக்கணும்னா அதுக்கு இந்த ஹீரோ அவங்களோட கைகளை கடிச்சாகணும். இத சும்மா எல்லாம் பண்ண வேணாம், அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்பா நீங்க ஹவாய் போறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் கடுப்பான நைனா, ஏமா என்ன பார்த்தா என்ன சுயநலவாதி மாதிரி இருக்கா? 10 வருஷமா நம்மளோட பங்கு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு, நாம இந்த வேலையை செய்யறதால கண்டிப்பா நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்மளோட பங்க கூட புதுசா ஓபன் பண்ண முடியும், எனக்கு ஹவாய் போறதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு கதை விடுவாரு. இது கடையில பண்ண வீட்டுல இருக்க ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு இவன் முட்டைக்கோசை கொடுக்குறா. ஆனா அவன் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கான். சரி பையன் வெரைட்டியா சாப்பிட ஆசைப்படுறான் போலன்னு ஒரு சாஸ் எடுத்து அதுல ஊத்தி விடுவா. உடனே இவனும் கறக்கு முறக்குன்னு கடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா பாருங்க பலூனை தேய்ச்ச மாதிரி பலக்கு பலக்குன்னு சத்தம் கேக்குதே தவிர இவன் முட்டைக்கோசை கடிச்சு திங்கிற மாதிரியே தெரியல. ஒரு சந்தேகத்துல வாயை செக் பண்ணி பார்த்தா உள்ள இருந்த ஒரு பல்ல கூட காணோம். இதுக்கடையில வெளியில இருக்க அண்ணங்காரன் தம்பிக்காரனை போட்டு அடி அடி நடிக்கிறான். ஏண்டா உனக்கு என்ன தைரியம், எங்க கிட்ட இருந்தே அந்த ஜாம்பி பையனை கடத்திட்டு போக ஆசைப்பட்டிருக்கல, பாரு இது உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், மறுபடியும் இதே மாதிரி பண்ண நாங்களே உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோனோ, ஏண்டா முட்டா பசங்களா, ஹீரோவோட பல்ல எவன்டா புடுங்கினது, 4 பேர்ல 3 பேர் இல்லன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அண்ணன் பொண்டாட்டி மட்டும் அமைதியா இருக்கா. அடி சண்டால பாவி, அப்படின்னா கட்டிங் பிளேட கொண்டு போனது இதுக்காக தானா? ஆமா பின்ன குடும்பத்துல யாராச்சும் அவன் கடிச்சு வச்சுட்டானா என்ன பண்றது? அதான் ஒரு பயத்துல அவன் பல்லையெல்லாம் புடிக்கிட்டாமா. நைனா வேற இன்னைக்குதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிருப்பாரு. இப்ப அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது தலைவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. இவரோட கேங்லயே ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருப்பாரு, எங்க போனாலும் சரி டப்பாக்குள்ள ஒரு செட்டுப்புள்ள வச்சிருப்பாரு. உடனே அதை கொண்டாந்து நம்ம ஹீரோவோட வாயில மாட்டி விட வெளிப்பக்கத்துல இருந்து முதல்ல நம்ம கல்யாண மாப்பிள்ள கையை நீட்டுவாரு. சரி கடிச்சு கொதருவான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் பண்ணாம நம்மளால அமைதியா இருக்கான். அப்ப ஹீரோயினும் சாச ஊத்தி விடுவா. அதுக்கப்புறம் தான் வெறி பிடிச்ச மாதிரி அந்த ஆளோட கையை கடிக்கிறான். இதே மாதிரியே நைட்டு ஃபுல்லா ஒவ்வொருத்தனா கடிய வாங்குறானுங்க. கட் பண்ணா காலையில விடியுது. கண்ணை முழிச்சதும் போதும் கடி வாங்கின பெருசுங்கெல்லாம், எப்பா எனக்கு இளம வந்துருச்சு, நான் ரொம்ப பலசாலியா ஃபீல் பண்றேன்னு அங்க இங்கேயும் ஓடுறானுங்க. ஏதோ டோனிஜா டாங்லி மாதிரி சண்டை போட பிராக்டிஸ் எடுக்கிறானுங்க. இன்னும் 2-3 பேரு ஒரு பெரிய வண்டியவே தூக்குறானுங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்க அண்ணன் பொண்டாட்டி இந்த அம்மா நைட்டு வாங்கின பணம் எல்லாத்தையுமே பெட்டிக்குள்ள வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பெட்டி உடஞ்சு போயிருக்கு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஹவாய் போறேன்னு தாத்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் தான் இந்த பணத்தையே ஆட்டையப்பட்டு போயிருக்காரு. இத பார்த்து கடுப்பான தம்பிக்காரன், இங்க இருந்தா நம்மளும் பிச்சை தான் எடுக்கணும், சோ ஹீரோவை கடத்திட்டு போய் நாம அவனை வித்து பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 அடி நகர்ந்ததுமே முன்னாடி இந்த அண்ணன் பொண்டாட்டி வந்திருக்கிறா. ஏலே கம்னாட்டி, நான் இருக்க வரைக்கும் இந்த ஹீரோவை ஒன்னால எங்கேயும் கொண்டு போக முடியாதுன்னு உருட்டுக்கட்டை எடுத்து வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல ஜாம்பி கிட்ட கடி வாங்கின அந்த பெருசுங்க சும்மா இல்லாம கிராமத்துக்குள்ள இருக்க வயசான ஆளுங்களை பார்த்து, இவனோட வீட்டுல ஒரு அதிசய குழந்தை இருக்கான், அவன் யாரையாவது
எதையாவது கடிச்சா போதும் அவங்களுக்கு இளமை வந்துரும். உடனே இதை கேட்டா மத்தாளுங்க சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கும் அந்த இளமை வேணும்னு கையில கிடைக்கிற ஆயுதங்களை தூக்கிட்டு ஹீரோயின் வீட்டு பக்கமா நடக்கிறானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் இப்ப ஹீரோவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு முட்டைக்கோஸ் தோட்டத்துக்கு வந்திருக்கா. இப்பெல்லாம் நம்ம ஆளு முட்டைக்கோஸ் மட்டும் தான் சாப்பிடறால. சோ அதனாலேயே இங்க இருக்க அளவுக்கு அதிகமான முட்டைக்கோஸை பார்த்து சந்தோஷத்துல தாவி குதிச்சு வள்ளு வதுக்குன்னு கடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினோ, ஏண்டா அப்படி இந்த முட்டைக்கோஸ்ல என்னதான் இருக்கு? எப்ப பாரு இதையே திங்கிற. சரி மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், உன்னோட பேர் என்ன? இந்த மாதிரி ஹம்மிங் மட்டும் தான் பண்றானே தவிர வேற வார்த்தையே இவங்கிட்ட இருந்து வரமாட்டேங்குது. ரைட்ரா, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. உன்னோட பேரை சொல்ற வரைக்கும் நான் இந்த முட்டைக்கோஸை கொடுக்க மாட்டேன்னு இவ அதை எடுத்துக்கிட்டு ஓட பின்னாடியே நம்ம ஹீரோ அவளை துரத்தி விடுறான்னு ஏதோ ரெண்டு பேரும் லவர்ஸ் மாதிரி மாத்தி மாத்தி ஃப்ரேமை காட்டுவாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழ அவளுக்கு மேல நம்ம ஹீரோ விழுந்துட்டான். நல்ல வேலை அவன் முட்டைக்கோஸ் தான் கடிச்சிட்டு இருப்பான். ஆனா பாவம் இது எதுவுமே தெரியாத அண்ணங்காரன் ஓடி வந்து ஹீரோவோட மூஞ்சில ஒரு எத்து, ஏன்டா டேய் உனக்கு என்ன தைரியம் என் தங்கச்சியவே கடிக்க பாக்குறியா? இன்னைக்கு உன சும்மா விட மாட்டேன்னு இவன் ஹீரோ கூட சண்டைக்கு போறான். ஆனா அவசரப்படாத, அவன் என்ன கடிக்கவே இல்ல. ஓ மன்னிச்சிருமா, நான் தான் பயந்துட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஜாம்பி கடி வாங்கின ஆளுங்க கிராமத்துல இருக்க தாத்தாக்கள் கிட்ட கூத்து விட்டுருப்பானுங்க இல்லையா? இப்ப அந்த பயலுங்க வெப்பன்ஸோட வர விஷயத்த பார்த்துட்டு ஆத்தி ஜாம்பி கடிச்சதால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல, அதனாலதான் மொத்த ஊருமே நம்மள கொல்ல வருது போலன்னு குடு குடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து மொத்த கதவையும் லாக் பண்ணிட்டு மாடியில உட்காந்து பானுங்க. ஆனா பாருங்க வந்த கிராமத்தான் யாருமே வீட்டுக்குள்ள போந்து நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணாம வெளியில இருந்தே, பாருங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களை காயப்படுத்த இங்க வரல. உங்ககிட்ட ஏதோ ஒரு அதிசய குழந்தை இருக்கானாமே, அவன் கிடைச்சா இளமையெல்லாம் கிடைக்குமாமே. சோ மத்தவங்களுக்கு பண்ண மாதிரியே எங்களுக்கும் நீங்க அவனை கடிக்க வைக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நீங்க முன்னாடி வாங்கின பணத்தை விட 2 மடங்கா கூட நாங்க தரோம். மொத்த ஃபேமிலியும் இதை கேட்டா சும்மா இருப்பாங்களா? பணம் கிடைச்சா போதும்னு சந்தோஷத்துல மொத்த பேரையும் வரிசையா நிக்க வச்சு ஹீரோவை வச்சு ஒவ்வொருத்தன் கையா கடிக்க வைக்கிறானுங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல பாக்கும்போது வெறும் 20 பேர் தான் இருந்திருப்பானுங்க. ஆனா நேரம் போக போக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் 100 கணக்கில் ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. சொல்ல போனா இது மூலமா கல்லாப்பெட்டியும் நல்லா நிறைஞ்சு போச்சு. என்னதான் இவ்வளவு சம்பாரிச்சாலுமே நம்ம ஹீரோ இன்னும் அந்த பண்ண வீட்டுக்குள்ளதான் இருக்கான்ல. சோ இப்ப அவன் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும்ல. அதனால நைனாவோட கேம்பர் வேன் இருக்குல்ல, இப்ப அதை ஹீரோவுக்கு தங்கறதுக்காக கொடுத்துருவாங்க. உண்மையை சொல்ல போனா என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஜாம்பியா இருந்தாலும் கூட ஹீரோனுக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதனாலயே என்னமோ அவனை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்பா. அடுத்த நாள் காலையில விடியுது, நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு வந்திருப்பா. ஒரு நல்ல சலூன் கடைக்கு போயிட்டு அவனோட தலைமுடியை கட் பண்ணி ஜம்மனு மேக்கப் போட்டு பையனை சும்மா வேற லெவலுக்கு மாத்திருவா. இப்போ வரைக்குமே ஹீரோயின் ஃபேமிலிக்கு நினைச்சதை விட அளவுக்கு அதிகமான பணம் கிடைச்சிருக்கும். சோ கிடைச்ச பணத்தை வீணாக்காம 10 வருஷமா மூடப்பட்டிருந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதை இப்ப மறுபடியும் புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவோட சேர்த்து ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து 5 பேரும் ஒரு போட்டோவை எடுத்துப்பாங்க. நேரம் போக நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியா வெளியில வரும்போது வீட்டோட பேக் சைடுல தம்பிக்காரன் பேசிட்டு இருக்க விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறா. இவன் என்ன பண்ணுவான், வழக்கம் போல ஹீரோவை எப்படியாச்சும் வித்தரலான்னு ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கான். வீட்டுல இருக்கவங்களும் ஹீரோவை வச்சு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. இப்படியே போனா கண்டிப்பா அவனோட உயிரே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு ஒரு பிளான் போடுறா. கட் பண்ணா காலையில விடியுது. இன்னைக்குதான் அந்த நைனாவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். நைனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப பாருங்க சடனா என்னாச்சுன்னு தெரியல, இந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்கினாங்க இல்லையா, அந்த பயலுங்களுக்கு மட்டும் உடம்பு ஃபுல்லா தண்ணி தண்ணியா வேத்துட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோயின் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த பாரு, எங்க வீட்டுல நீ இருக்க வரைக்கும் கண்டிப்பா உன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும். தான் டாலர்ல இருக்க அம்மாவோட போட்டோவை காட்டி நான் பிறந்ததுமே என் அம்மா இறந்து போனதால இந்த ஊர் மக்கள் நான் என் அம்மாவை கொன்ன கொலைகாரின்னு சொன்னாங்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு எமோஷனலா பேசிட்டு இருப்பா. அப்ப பாருங்க ஹீரோவும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு ஹீரோயின் தோள்பட்டையில இருக்க இலைய ஊதிட்டு இருக்கான். இத பார்த்து அழுதுட்டு இருந்த ஹீரோயின் கூட லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி விளையாண்டதெல்லாம் போதும், உனக்கு தேவையான சாப்பாடு முட்டைக்கோசு சாசுன்னு எல்லாமே பேக்ல இருக்கு, எங்கேயாவது போ, கண்டிப்பா நல்ல மக்கள் யாராவது உன்னை காப்பாத்துவாங்க. ஆனா நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்கு நடக்கும் போது பின்னாடியே ஹீரோவும் நடந்து வரான். ஏண்டா டேய் உங்ககிட்ட சொன்னல இங்க இருந்து போ, என் பின்னாடி எல்லாம் வரவே கூடாதுன்னு கல் எடுத்து அடிப்பா. நடக்கிற எதுவுமே புரியாம நம்ம ஹீரோவும் செஞ்சு வச்ச சில மாதிரி அந்த காட்டுக்குள்ளேயே இருப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுல இருக்க தம்பிக்காரனுக்கு கேம்பர் வேனுக்குள்ள இருந்த ஹீரோவை காணோம்னு சொல்லிட்டு இப்ப அவன் தெருக்கள் ஃபுல்லா தேடிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வரும்போது லாஸ்டா ஹீரோயின் எந்த இடத்துல நம்ம ஹீரோவை நிக்க வச்சுட்டு போயிருப்பாலோ அதே இடத்துல இன்னும் நம்ம ஹீரோ நிக்கிறான். உடனே ஹீரோவை அலேக்கா தூக்கிட்டு கஸ்டமர் கிட்ட விக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்தவன் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறான். இன்னொரு பக்கத்துல அங்கிளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுது. கடைசியில இந்த கல்யாணம் பண்ணா முத்தம் கொடுக்கணும் இல்லையா, அப்ப அந்த ஆளுக்கு என்ன வெறியோ தெரியல, முத்தம் கொடுக்குறேங்கிற பேர்ல மணமகளோட வாயை கடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவன் மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ ஜாம்பி இருக்கான்ல, அவனால கடிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு ஜாம்பியா மாறி கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொருத்தனையும் கவ்விட்டு இருக்கானுங்க. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா தம்பிக்காரனையுமே ஒரு சில ஜாம்பிக்கள் துரத்த ஆரம்பிக்குது. அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஹீரோயின் அண்ணங்காரன் அவங்களோட பொண்டாட்டி இந்த 3 பேருக்கு முன்னாடி சாமுங்கிற ஒரு ஆள் வரான். அவன் நடந்து வரக்கூடிய விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பயந்து போன அண்ணன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்க இரும்பு எடுத்து டப்புன்னு ஒரு அடி. இப்ப சாம் கீழே விழக்கூடிய அதே டைம்ல பின்னாடி ஒரு போலீஸ்கார வந்துட்டான். ஏவா
யாருமா நீங்க, எதுக்குமா அந்த அப்பாவிய போட்டு அடிச்சீங்க, ஒழுங்கா கையை தூக்குங்கன்னு துப்பாக்கி நீட்டுவாரு. அதே டைம்ல கீழே விழுந்த சாமு எழுந்து நிக்கிறாரு. பார்த்தா அவரு ஒரு ஜாம்பியா மாறிட்டாரு போல. ஆனா இது எதுவுமே தெரியாத போலீஸ்காரன், சார் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, வாங்க என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்கன்னு பின்னாடி கூப்பிடுவான். ஜாம்பி சும்மா இருக்குமா, கழுத்தோட ஒரு கவ்வு. இவரோட கதை முடிஞ்சு கிராமத்துக்குள்ள ஜாம்பியா மாறி போன ஆளுங்க வேற டைரக்டா இப்ப இவங்க இருக்கக்கூடிய கடைக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ரைட்ரா, வெளியில இருந்தா பால் கன்ஃபார்ம் பண்ண பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே தம்பிக்காரன் ஜாம்பி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு சின்ன புக்ல எழுதி வச்சிருப்பான்ல, சோ அதை படிச்சுட்டு ஜாம்பிகள் எந்த இடத்துல எல்லாம் கடிக்குமோ அந்த குறிப்பிட்ட இடங்கள ஒரு சில துணி பாத்திரங்களை வச்சு கவர் பண்ணிப்பாங்க. அடுத்து ஜாம்பிஸ பார்த்து பயந்து போன தம்பிக்காரன் ஹீரோவை அப்படியே விட்டுட்டு ஒரு பஸ் கடியில ஒளிஞ்சுப்பான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணவன், யோ என்ன சுத்தி ஃபுல்லாவே ஜாம்பிஸா இருக்கியா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்த உடனே ஒரு டீம் அனுப்ப. சார் நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல, பொய்யான தகவலை கொடுக்குறீங்க, இதுக்கு சட்டத்தின் பேர்ல உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார லேடி காலை கட் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வரும். ரிங்டோன் சவுண்ட கேட்டதுமே ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இவன் பக்கமா திரும்பும். பயத்துல தன் கையில இருந்த போனை ஆப்போசிட் சைடுக்கு தூக்கி போட்டுருவான். இப்ப மொத்த ஜாம்பிஸும் அந்த பக்கமா போனதுமே பக்கத்துல இருக்க ஒரு ஆட்டோவை தூக்கிட்டான். எந்த ஜாம்பியோட கையிலையும் மாட்டாம மின்னல் வேகத்துல வளைச்சு ஓட்டும் போது ஒரு சின்ன ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு 2-3 போலீஸ்காரங்க ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த பைத்தியக்காரன் போற போக்குல அந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டான். அப்புறம் என்ன, ஜாம்பிஸ் அவங்களோட கதையும் முடிச்சிருச்சு. இதே டைம்ல வீட்டுக்கு வெளியில இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேற கதவை உடைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. ஆனா அப்ப கூட இந்த அண்ணன் பொண்டாட்டிய பாருங்க, நான் பணப்பெட்டி இல்லாம வரமாட்டேன்னு மல்லு கட்டி அந்த பெட்டியும் தூக்கிட்டு வந்த பண்ண வீட்டுக்குள்ள இருக்க கேம்பர் வேனுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. கடைசியில அண்ணங்காரனும் பண்ணைக்குள்ள போலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டான். ஏலே முட்டா பீஸ், வண்டி எடுத்துட்டு போடா, ஜாம்பிஸ் எல்லாம் கதையை முடிக்க போகுதுன்னு கத்துவான். ஆனா வந்த தம்பிக்காரன் சும்மா வரலங்க, வரும்போதே பெட்டி பட்டியா வெடிய தூக்கிட்டு வந்திருக்கான். ஏதோ மிஷின் கன் மாதிரி வெடியை கொளுத்தி விட்டு ஜாம்பிஸ் பக்கமா திருப்புவான். அப்பதான் அண்ணங்காரன் கத்துவான், டே முட்டா பீஸ், பக்கத்துல பங்க் இருக்குடா, குளுத்தி விட்ட மொத்த பேருக்கு சங்க கன்ஃபார்ம். ஒரு பயத்துல வெடியை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம வண்டிக்குள்ளேயே போட்டுருவான். வண்டி பின்னாடி வேற அவ்வளவு வெடி இருக்கு. ஆனா அது எல்லாம் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. சோ இப்ப மொத்த வெடியும் பத்திக்கிட்டு வானத்துல போய் வெடிக்கும் போது இந்த வெளிச்சத்தை பக்கத்து ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் பார்த்து நேரா இப்ப ஹீரோயின் வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல ஒரு ஜாம்பியா நம்ம ஹீரோவும் இருக்கான். இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அண்ணன் பொண்டாட்டிக்கு பிரசவ வழி வேற. பாதுகாப்பா பண்ண வீட்டுக்குள்ள வந்த தம்பிக்காரங்கிட்ட, ஏண்டா இங்க இருந்து தப்பிச்சு போக வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கே, ஹீரோ யூஸ் பண்ண துணி இருக்குல்ல, அதை நம்ம மாட்டிக்கிட்டா கண்டிப்பா ஜாம்பிஸால நம்மள நோப்பம் பிடிக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் ஹீரோவோட காஸ்டியூம் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில வருவானுங்க. அரைகுறையா ஜாம்பி மாதிரி நடிச்சு எப்படியோ ட்ரக்ல ஏறிட்டானுங்க. ஆனா கொடுமைக்கு ட்ரக்ல இருந்த சாவியை காணோம். டே அண்ணா, சாவி எங்கடா போட்ட? எனக்கு எதுவுமே தெரியல. இருட்டுல பார்த்தா என்ன தெரியும், லைட்ட போட்டு பாருன்னு அண்ணங்காரன் லைட்ட போட்டு விட ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இப்ப இவங்க பக்கமா திரும்புது. உடனே இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோயின் இந்த செடியெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷினை தூக்கிட்டு, ஏய் என் அண்ணன் மேலேயே கைய வைக்க பாக்குறீங்களான்னு இவ ஜாம்பிஸ் கூட சண்டைக்கு போவா. 1-2 பேர் காயம்பட்டாலும் கூட மீதி ஜாம்பிஸ் எல்லாம் ஹீரோனை கொல்லலாமேன்னு வரும்போது சடனா இவளுக்கு எதுவுமே ஆகல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் உள்ள பூந்து மத்த ஜாம்பிஸை தடுத்து நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஜாம்பிக்கல்ல ஒண்ணு மேல இருந்த எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இடிச்சு விட்டதால ஒட்டுமொத்தமா அங்க இருந்த கேபிள்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டு மேல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஏதோ டிஸ்கோ லைட் மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஜாம்பிஸோட கவனமும் இப்ப அந்த லைட் மேல இருக்கு. இத தனக்கு சாதகமாக்கின அண்ணங்காரன் வேகமா வண்டியை விட்டு கீழே இறங்குவான். இவன் கடைக்குள்ள போலான்னு பார்த்தா அதே டைம்ல பண்ண வீட்டுல இருக்க மனைவிக்கு குழந்தை பிறந்துருச்சு போல. இப்ப அந்த குழந்தை கத்தக்கூடிய சவுண்ட் கேட்டு ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பக்கமா திரும்பும். எப்படியாச்சும் குழந்தைய காப்பாத்தணும்ல, சோ வேணும்னே அண்ணங்காரன் அங்க இருந்த ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் தான் பக்கமா திசை திருப்பி மாடி வரைக்கும் கூட்டிட்டு வந்துருவான். ஒரு வழியா ட்ரக்கோட சாவியும் எடுத்துட்டான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில கேம்பர் வேனோட மேல் பகுதியை திறந்துகிட்ட ஒரு ஜாம்பி உள்ள வர ட்ரை பண்ணோம். நல்ல வேலை ஹீரோயின் உள்ள போந்து அந்த ஜாம்பியோட கதையை முடிச்சுட்டா. நான் இருக்க வரைக்கும் என் அண்ணி அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு இவ ஒரு பக்கத்துல கட்டிங் மிஷினை வச்சு சண்டை போடுவா. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அண்ணங்கார ஒரு வழியா மாடியில இருக்க ஜன்னல் வழியா சாவியை கரெக்டா தம்பிக்காரன் கையில தூக்கி போட்டான். ஆனா பாவங்க, கடைசியில இந்த அண்ணங்காரன் ஜாம்பி கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட தம்பிக்காரன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏற்கனவே இந்த ட்ரக்கோட கேபிள் கேம்பர் வேனோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா ஓட்டதுமே கேம்பர் வேன் இங்க இருந்து கிளம்ப போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவசரமா வண்டிக்குள்ள ஏறுவா. கரெக்டா ஹீரோவா அங்க வர நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஆனா பாருங்க, அவன் வண்டிக்குள்ள ஏறாம ஹீரோனை உள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுவான். கூடவே வெளியில இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் அந்த கதவை திறக்க முடியாத மாதிரி இவன் கவர் பண்ணிப்பான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில வெளியில இருக்க தம்பிக்காரன் ட்ரக் எடுக்கிறேங்கிற பேர்ல அங்க இருந்த ஃபியூல் ஸ்டேஷனை இடிச்சு விட்டான். ஏதோ மழை பெய்யற மாதிரி ஒட்டுமொத்த ஃபியூலும் அங்க இருக்க ஜாம்பிஸ் மேல ஊத்திட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு ஏதோ ஒண்ணு கதவை திறக்க ஒருவேளை ஜாம்பி வந்துருச்சோன்னு தம்பிக்காரன் பயந்து போடுவான். ஆனா வந்தது
இவனோட அண்ணங்காரன், எப்பாடே நல்லவேளை நீ சாகலையா, ஏன் சாகணும்னு ஆசைப்பட்டியோ, சாச்சா இல்லவே இல்லையே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, சரி சரி நம்பிட்டேன், முதல்ல வண்டி எடு. இப்ப வண்டி ஒரு பக்கமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோ தான் கூட வரலையேங்கிற வருத்தம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பவுமே ஹீரோயின் உன்னோட பேர் என்னன்னு நம்மால் கிட்ட கேப்பா, ஆனா ஒரு முறை கூட இவன் பதில் சொல்ல மாட்டான்ல. ஆனா இந்த முறை லாஸ்டா ஹீரோனை பார்த்து தன்னோட பேரை லாஸ்டா ஹைக் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதாங்க ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இவன் பேசின சவுண்ட கேட்டு இவனை அட்டாக் பண்ணுத. எப்படியும் நம்ம கதை முடிய போகுது. ஆனா இங்க இருக்க ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் அழிச்சிட்டு சாகலான்னு தாங்கிட்ட இருக்க லைட்டரை கொளுத்தி அங்க இருக்க ஃபியூல் ஸ்டேஷன்ல போடுவான். அப்படிதாங்க அந்த ஒட்டுமொத்த இடமும் விடுகுது. ஜாம்பிஸோட கதையும் முடியுது. கட் பண்ணா காலையில விடுயுது. கிராமத்தை விட்டு நம்ம ஆளுங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. அப்பதான் தம்பிக்காரனுக்கு இந்த அண்ணன் நடவடிக்கையில ஏதோ ஒரு சந்தேகம் வருது. சோ வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு என்னன்னு பாக்கும்போது இப்ப இந்த அண்ணன்காரனையும் ஜாம்பி கிடைச்சிருக்கும் போல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பைத்தியக்காரன் ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். பாவம் இந்த அண்ணன் பொண்டாட்டியால என்ன பண்ண முடியும், கதறி அழுறாங்க. அதே டைம்ல முன்னாடி இருக்க சுரங்கத்துக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு நடந்து வரக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா ஒருவேளை ஜாம்பியா இருக்கும் போலன்னு பயத்துல வெப்பன்ஸோட ரெடியா நிக்கும் போது வந்தது ஜாம்பி கிடையாது, ஹவாய்க்கு ட்ரிப்பு போன நம்ம நைனா. அட பாவீங்களா, என் மூத்த பிள்ளைய என்னடா பண்ணி வச்சீங்க, யோ ஹீரோ யாரெல்லாம் கிடைச்சானோ அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. அச்சச்சோ என் புள்ளைய காப்பாத்த வேற வழியே கிடையாதா. யோ நைனா, புள்ளைய காப்பாத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அந்த ஹீரோ உன் தலைய தானே கிடைச்சான், அப்படின்னா நீ ஏன் இன்னும் ஜாம்பியா மாறாம இருக்கன்னு தம்பிக்காரன் நைனாவை போட்டு தள்ளான்னு கையில மண்வெட்டி எடுக்கிறான். அப்பதான் கரெக்டா அங்க இருக்க ரேடியோல நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, தென்கொரியா ஃபுல்லாவே ஒரு வித்தியாசமான வைரஸ் பரவிட்டு இருக்கு. இது மூலமா மக்கள் ஜாம்பிஸா மாறிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜாம்பியால தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க ஜாம்பியா மாறல அப்படின்னா உங்களுக்குள்ள பிறப்பாலேயே அந்த ஜாம்பி வைரஸை எதிர்க்கிறதுக்கான பவர் இருக்கு. நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நயனா உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு போல. அதனாலதான் இவருக்கு எதுவும் ஆகலன்னு தம்பிக்காரன் புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 6 மாதங்களுக்கு அப்புறமா நம்மளுங்க ஜாம்பிஸ் இருக்க இடத்துக்கே போயிட்டு அதுங்களோட கைய நைனாவை வைக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அதனால இவரு யாரை கிடைச்சாலும் சரி அவங்க மறுபடியும் சாதாரண மனுஷனா மாறிடுவாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வேனுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவும் வெளியில வரான். ஏன்னா லாஸ்டா பெட்ரோல் பங்க வெடிக்க வச்சிருப்பாங்கல்ல, அப்ப ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் நம்ம ஹீரோவை கவர் பண்ண மாதிரி மேலதான் படுத்திருக்கோம். சோ அதனாலயும் என்னமோ நம்ம ஹீரோக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்காது, பாதுகாப்பா எஸ்கேப் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் நைனா உதவியால ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த வைரஸ் அழிச்சு அவனை மறுபடியும் ஒரு சாதாரண மனுஷனா மாத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க ஜாம்பிஸை தேடி தேடி அவங்களுக்குள்ள இருக்க வைரஸ் அழிச்சு இந்த மனித உலகத்தை காப்பாத்த போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.